வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். என்ன பூட்டின கடை முன்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்நேரத்துக்கு என்ன கடை திறந்துருக்கோம்? காலையில் 5 மணி ஆகுது, கடுமையான குளிர் இருக்குது, நெடுங்கண்டத்தில் நம்ம இருக்கோம். இது நெடுங்கண்டம் பேருந்து நிலையம். எந்த பஸ்ஸுமே கிளம்பலை, ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் இருக்குது, ஒன்றா வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம நெடுங்கண்டத்தில் இருந்து தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்பம் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துக்காக காத்திருக்கோம். நம்ம பேருந்து வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நெடுங்கண்டத்திலிருந்து கம்பம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ரூட்டு. ஆனால் காலை நேரம் எனக்கு என்னென்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனால் குளிர் அதிக நேரம் நம்மளால் இங்கே நிற்க முடியல. நம்ம பஸ்ஸு வந்ததுனால மொதல் பஸ்ஸில் கிளம்பிடுவோம் அப்படின்னு. இது மொதல் பஸ்ஸு கிடையாது, இதுக்கு முன்னாடி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு போனதுக்கப்புறம் தமிழ்நாடு பஸ்ஸு மொதல் பஸ்ஸே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இது காலை நேரம், ஆனால் இதுவே பகல் நேரங்களில் ரொம்பவும் கூட்டமாக இருக்கும். நெடுங்கண்டம் நகரம் அப்படிங்கிறது ஓரளவு பெரிய நகரம் தாங்க, இடுக்கி மாவட்டத்தில். எங்கே பார்த்தாலுமே வண்ண விளக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. ஜன்னல் கதவுகளை திறக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெளியே ஐஸாக இருக்குது. 1.5 மணி நேரம் ட்ராவல். இதுக்கு டிக்கெட் கட்டணும் அப்படிங்கிறது 50 ரூபா தான். இது ஒரு ட்ரெய்லர்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்ட சில காட்சிகளை மட்டும்தான் இதில் நான் காமிக்க போகிறேன். ஆனால் கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த ரூட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதில் இன்னும் நிறைய உங்களுக்காக காமிக்க வேண்டியது இருக்குது. 6:05க்கு புறப்பட்ட நம்ம பயணம் அப்படிங்கிறது 7:30க்கு கம்பத்தை சென்றடையும். காலை நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள், முன்னாடி பனிமூட்டம் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுதா? இப்போது நிறைய வீடுகள் இருக்கிறதுனால நமக்கு பனிமூட்டம் இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே அந்த சைடு நான் உட்காந்துருந்தேன்னா இன்னும் நிறைய பனிமூட்டங்களை பார்க்க முடியும். இந்த பயணம் அப்படிங்கிறது தூக்குப்பாலம் கம்பமெட்டு வழியாக கம்பம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பயணம். நிறைய ஏலத்தோட்ட தொழிலாளர்கள் இந்த பக்கம் வருவதும் போவதும் எப்போ பார்த்தாலுமே பிஸியாக இருக்கக்கூடிய ரூட். கம்பத்திலிருந்து கட்டப்பனைக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி நெடுங்கண்டத்திற்கும் பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி போடி நாயக்கனூர்லேருந்தும் நெடுங்கண்டத்துக்கு பேருந்து அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம கம்பம் மட்டும் வந்துட்டோம். இந்த சோதனை சாவடிகளில் எல்லா வண்டியுமே செக் பண்ணதுக்கப்புறம் தான் விடுவாங்க. பேருந்து அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேரம் அப்படிங்கிறது ஏலத்தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்க அதிகமாக போவாங்க. அதனால் கம்பம் அந்த பகுதியில் இருந்து வர்றவங்க இந்த மாதிரியான வாகனங்களில் வந்து தான் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவும் பொறுமை வேணும். கிட்டத்தட்ட 500 இருந்து 1000 வரையிலான ஜீப்புகள் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இப்போது நம்ம பயணம் கிட்டத்தட்ட நிறைவு கட்டத்தை வந்துருச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்னா ஸ்டாப்பிங் பேர் போலீஸ் ஸ்டேஷன். கம்பம் காவல் நிலையத்தில் இருந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த பயணம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். நான் தான் சொன்னேனே, இது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். ஃபுல்லாக இந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு நாள். அது பகல் நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த ரூட்டில் தாங்க நம்ம போகணும். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம பயணமும் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்த பஸ்ஸும் அடுத்த ரூட்டு டைமுக்கு கிளம்பிருச்சு. நன்றி, வணக்கம்.